நமஸ்காரம். மைத்தாலஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகின்றனர். நம்ம புராணங்களை எல்லாம் மைத்தாலஜின்னு தான் சொல்கிறார்கள். அதே இங்கிலீஷு மித் அப்படின்னா பொய் என்கிறது. உடனே என்ன சொல்ல தோணும்? மித்திலேருந்து வந்தது தான் மைத்தாலஜி. மித்துன்னா பொய். அதனால் மைத்தாலஜிங்கிற புராணங்கள் எல்லாம் பொய். அதெல்லாம் லெஜிட்டிமேட்டே கிடையாது. அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பெரிய பிரச்சாரம் செய்தனர். நம்ம வேதங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் மைத்தாலஜின்னு சொல்ல நமக்கு இங்கிலீஷில் வேறு வேர்டு தெரியாமல் நம்மளும் மைத்தாலஜின்னோம். அவர்கள் ஒரே எதிரியாக மைத்தாலஜினாலே மித்து, அது எல்லாமே பொய் அப்படின்னு தள்ள முற்பட்டனர். இந்த எண்ணம் ஓரளவுக்கு எங்கும் புறையோடி இருக்கிறது. ரெண்டு நிலையில் அது பாதிச்சிருக்கு. ஒன்று, இப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை, டோட்டலாக கற்பனை கதை, ஏதோ அந்த காலத்தில் எழுதணும்னு எழுதிட்டார்கள், நல்ல ஃபிக்ஷன் அப்படின்ட்டான். இன்னொரு வகையினர், இல்லை நடக்கிறச்சே கூட உண்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அது ஒன்றும் ரெலவன்ஸே கிடையாது, கவைக்கு உதவாது. நாம் இருக்கிறது 2019. அதனால் இப்போ சாம விட்டுடுவோம். மொத்தத்தில் ரெண்டு பேருமே விட்டுடணுங்கிற கட்சி தான். ஆனால் அவர் வேறு கோணம், இவர் வேறு கோணம். இதைத்தான் வேதங்களை, இவை பிரமாணங்களே இல்லை, உண்மையே இல்லை என்று சொல்கிறதோ அல்லது உதவாது என்று தள்ளுவதோ இப்படி தான் ஆங்கிலேயர்கள் கையாண்டார்கள். அதை தொடர்ந்து நம் பாரதத்திலேயே சில பேர் இதே யுக்தியை கையாண்டு இன்று வரைக்கும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம பங்குக்கு நாம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது மித்துதானால் யாருக்குன்னு கேட்கணும். ஏன்னா உண்மைன்னு நான் எதை நம்புகிறேனோ அதை அடுத்தவன் நம்பணுங்கிற தேவையில்லை. யாரோ நான் ஒருத்தன் நம்புகிறேன், மற்ற எல்லாரும் அதை பொய்ங்கிறார்கள் அப்படின்னா பரவாயில்ல. நூறு கோடி மக்கள் அதை உண்மைன்னு சொல்லுவார்கள், ஒரு 10,000 பேர் அதை பொய்ன்னு சத்தம் போடுவார்கள். அப்படின்னால் அது ஒத்துக்கொள்ளத்தக்கதாக இருக்கா? அதனாலே இது பொய் அப்படின்னு இந்த பக்கமும் சேர்க்க முடியாது. புராணங்களை சொல்கிறேன், ஒரு பக்கம் இந்த பக்கம் பொய்ன்னு தள்ள முடியாது. ஆனால் என் கண்ணு முன்னாடி நடந்தது அப்படிங்கிற உண்மை பக்கமும் கொண்டு போய் வைக்க முடியாது. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இந்துக்கள் நம்புகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் புராணங்களை வைக்க வேண்டும். அது ஆதிசங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ எல்லாரும் நம்பினார்கள். தங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படையை எழுதியும் வைத்தார்கள். அதனால் நாமும் நம்புகிறோம். இப்போ நான் ஒன்றத்தை நம்பி அதை இன்னொருத்தர் ஒத்துக்கலைன்னால் அது பொய்யாகிவிடாது. அவர் நம்பலை, அதனால் அவருக்கு பொய்யாக தோணுகிறது. நான் நம்புகிறேன், அதனால் எனக்கு மெய்யாக தோணுகிறது. நீங்கள் கேட்கலாம், இதை மெய் என்று நிரூபிப்பீர்களா? அதே மாதிரி இதை பொய்ன்னு இன்னொருத்தராலையும் நிரூபிக்க முடியாது. மெய்யென்றாவது நிரூபிக்கலாம். ஒன்று இருக்குன்னு நிரூபிக்கிறது தான் சுலபம், இல்லைன்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதனால் பிரம்மம் உள்ளார், புராணங்கள் எல்லாம் உண்மையாக நடந்தவை. இதை நிரூபிப்பது தான் சுலபம். ஆனால் இனிமேல் இந்த மித் அப்படிங்கிற வேர்டை பார்த்து நம்ம மயங்கி போய் மைத்தாலஜிங்கிறதெல்லாம் பொய்யாக்கம் என்று நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொன்றுமே உண்மையானவை. கல்வெட்டு சான்றுகள்லேருந்து தொடங்கி நம்முடைய காமன் சென்ஸ், புத்திசாலித்தனம், பொது நலம், இவைகளை கொண்டே பல விஷயங்களை ஸ்தாபித்து விடலாம். அதை விடுத்து இது லெஜிட்டிமேட்டே இல்லை, ரெலவெண்ட்டே இல்லை அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் வியர்த்தமானவை, எடுபடாதவை. புராணங்களில், இதிகாசங்களில் சொல்லப்பட்ட இடங்கள் அத்தனையும் இன்றும் இன்டாக்ட் அப்படியே இருக்கின்றன. தசை கூட அப்படியே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திரும்ப திரும்ப இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தால் என்றாலும் ஒரு நாள் நம்ப மாட்டார்களா? அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்லி வருகிறார்கள். ஆனால் அந்த முயற்சி ஒரு நாளும் பலிக்காது. ஏன்னா பிரம்மா வால்மீகிக்கு வரம் கொடுக்கிறார். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரையா சரிதச்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. லோகத்தில் கங்கை, ஹிமாச்சலம், ஜோதிஷ் சக்கரங்கள், சூரிய சந்திரர்கள் இவர்களெல்லாம் இருக்கும்படிக்கும் ராமாயணத்தினுடைய புகழ் மங்காது, வால்மீகி புகழ் மங்காதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் எத்தனை பண்ணாலும் ராமாயணம், மகாபாரதம் அப்படியே தான் இருக்கும். அதை நாம் இன்னும் ஒருத்தர் கூடி படித்தோம் என்றால் அது இன்னும் உறுதிப்படுகிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.